அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே போட்ட அந்த கொரோல்ட்ரா இன்விடேஷனோட கலர் செப்பரேஷன் இப்போ இந்த ட்விட்டரில் வீடியோவில் பார்க்கலாம். எப்படி நம்ம கலர் செப்பரேட் பண்ணி பிரித்து ஒரு ஆப்செட் கலர் பிரிண்ட் ஓட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். இது கொரோல்ட்ரா ஃபைலு. அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டாங்க. அவங்க கீமேனில் எப்படி நம்ம தமிழ் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அவங்க பார்க்கணுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். கலர் செப்பரேஷன் எப்படி பார்க்கலாங்கிறத பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இன்விடேஷனில் இந்த கவர் பேஜ் ஒன்று ரெடி பண்ணாமல் இருக்கிறோம் நம்ம, சரிங்களா? அதையும் நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே நம்ம மொபைல் கேமராவில் எடுத்த ஒரு பிக்சர் இது. கிராப் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்படி இந்த சென்டராக வச்சு நான் கிராப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஒரு இதுக்கு இந்தாண்டா ஒரு பேஜ் வரணும். அதுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு இந்த கவர் பேஜ் வேணும்ல, அதுக்காக நான் இந்த அளவை ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். Ctrl X, இந்த இடத்துல கொண்டாந்து Ctrl V பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த ஃப்ரேமுக்குள்ளே தான் நம்ம அன்குரூப் பண்ணிடுறேன். அன்குரூப் பண்ணிவிட்டு இந்த உள்ள ஃப்ரேம் மட்டும் டெலீட் பண்ணிக்கிறேன். இதை லாக் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரேமுக்குள்ளே தான் இந்த அளவுக்குள்ளே தான் நம்ம ஏற்கனவே சுத்திரை எவ்வளோ கேப் வச்சுங்கிறது லாஸ்ட் ட்யூட்டோரியலில் நம்ம போட்டிருக்கோம். இந்த ஃப்ரேமுக்குள்ளே தான் நம்ம இந்த கவர் பேஜ் அதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஒரு கவர் பேஜ் இதை எடுத்து நான் கொரோலாவில் இம்போர்ட் பண்ணிடுறேன். இம்போர்ட் பண்ணியாச்சு. இதோட சைஸை கார்னர் பிடிச்சி சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு பி அடித்தோம்னா சென்டராக வந்துடும். கீபோர்டில் பி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணால் சென்டராக வந்துடும். சரிங்களா? இந்த பேஜ் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நமக்கு இந்த அளவு உள்ள இதுக்குள்ளே சென்டராக வரணும். சரிங்களா? அதனால் இதை முதல்ல லாக் எடுத்து விட்டுக்கிறேன். இந்த பேஜ் இதுக்கு சென்டராக வரணும்னா சிஇ அடிச்சிருக்கேன். அடித்தோன்னா நமக்கு சென்டராக வந்துடுச்சு. இது ஒரு கவர் பேஜோட கவரோட சைஸ் இந்த சைஸு தானே வச்சுக்கலாம். இதை டிரான்ஸ்பரண்ட் டூலை கிளிக் பண்ணி இதோட நம்ம டிரான்ஸ்பரன்சி நம்ம கம்மி பண்ணிக்கலாம். யூனிஃபார்ம். ஓகேங்களா? இது நம்ம ஒரு டுட்டோரியலுக்காக போட்டதுனால நமக்கு இந்த அன்சைஸாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு விநாயகர் சாமி வருது. அதனால் நம்ம இந்த அளவுக்கு இப்படி கார்னர் பண்ணி வச்சுக்குவோம். லைட்டாக நம்ம இப்படி சுருக்கிக்கலாம். ஓகேங்களா? சுருக்கிட்டு இப்போ நம்ம அதில் டைப் பண்ண போகிறோம். இல்லை, இந்த இடத்துல ஒரு விநாயகர் சிலை வருது. அதனால் ஒரு ரெக்டாங்கிள் டூலை எடுத்து இப்படி ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த இடத்துல விநாயகர் சிலை வருது அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? மேலே உள்ள பார்டருக்கு நம்ம ஏற்கனவே இந்த கேப் போட்டு கொடுத்துருக்கோம். கீழே உள்ள பார்டருக்கு இந்த கேப்பு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் நேமு ப்ளஸ் அப்புறம் அந்த ஐகான்ஸ் அதை நம்ம செட் பண்ணணும். இப்போ நம்ம இதை எடுக்கணும். இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதை பார்த்துட்டு நம்ம இதே அளவில் நம்ம செட் பண்ணிவிடுவோம். திருமண அழைப்புதல்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ஒரு ப்ளஸ் அடித்து கீபோர்டில் ப்ளஸ் அடித்து Ctrl X கொடுத்து இந்த இடத்துல Ctrl V பேஸ்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பொண்ணு மாப்பிள்ளை நேமு ப்ளஸ் இந்த செட்டப்பே நான் மாற்றிக்கிறேன். செட்டப்பே காப்பி பண்ணிக்கிறேன்.
மூவ் டூவில் வச்சுட்டு இங்கேருந்து ட்ரா பண்ணோம்னா இந்த செலக்ட் ஆகும். ப்ளஸ்ஸு எக்ஸ், கண்ட்ரோல் எக்ஸு, இந்த இடத்துல கண்ட்ரோல் வி பேஸ்ட் கொடுத்தாச்சு. இந்த சாமியோட பிக்சரை வந்து இந்த சைடில் வச்சுக்கலாம். ப்ளஸ் இந்த பொண்ணு மாப்பிள்ளை அவங்க நேமை கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்குவோம். ஓகேங்களா, வச்சாச்சு. இதை கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கலாம். சாமியை இப்படி இந்த அளவில் வச்சுக்கிறேன். அடுத்தது அனுப்புதல் அட்ரஸ். அப்புறம் வந்து இந்த உங்கள் அட்ரஸ்ஸு நேம் எழுதுறதுக்காக வந்து இதை வச்சுருக்காங்க. கீமன் ஆன் பண்ணிக்கிறேன். கீமன் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ அப்புறம் உயர்தருன்னு போட்டிருக்காங்க. உயர்தரு அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிவிடுவோம். அதில் உயர்தரு அப்படின்னு வச்சுட்டு லைன் டூல் இதில் போனீங்கன்னா லைன் டூல் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணுறேன். லைன் டூல்னால் ஃப்ரீ ஹேண்ட் டூலில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, நமக்கு எந்த அளவுக்கு எந்த டூல் வந்து நமக்கு, அதுக்கு முன்னாடி இந்த டூல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துங்க. ஃப்ரீ ஹேண்ட் டூலில் ஷிஃப்ட்டை கண்ட்ரோலாக ஹோல்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணி இப்படி ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன். பாயிண்ட் வந்து ஒரு 1 வச்சுக்கிறேன். 1 அதிகமாக இருக்குன்னா 0.5 வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த நேமை வந்து உயர்தரு அப்படிங்கிறத அப்படி கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். இதை ஒரு 11 பாயிண்ட் வச்சுக்கிறேன். 11 பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் சைஸு கூடுதலாகணும்னா 12 பாயிண்ட்டு. ஓகே, அதே ப்ளஸ் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ப்ளஸ் போட்டிருக்கேன், ஒரு காப்பி எடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து அவர்கள் அவங்க நேம் எழுதிட்டு கீழே அவர்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம செட் பண்ணியிருக்கோம். அவர்கள். ஓகே, அடுத்தது கீழே ஒரு 3 கோடு போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து இதில் ஒரு காப்பி ஒன்று ப்ளஸ்ஸை போட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி ஒரு காப்பி, திரும்ப ஒரு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி ஒரு காப்பி, திரும்ப ஒரு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி இன்னொரு காப்பி. ஓகேங்களா, இந்த கேப்பு 4 ஈவனாக இருக்குன்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிங்க, செலக்ட் பண்ணுங்கள். சரி, இதை டீசெலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கேப் ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த சென்டர், ஃபஸ்ட்டு இந்த சென்டர், இதில் அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் ஸ்பேஸிங் 2 ஸ்பேஸிங்கும் நமக்கு ஈவனாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை கிளிக் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிக்கிறேன். அவங்க ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக வச்சுருக்காங்கன்னா இதை மறுபடியும் அன்குரூப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். அப்படி திரும்ப இந்த சைடு மட்டும் நான் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிட்டேன். கீழே அனுப்புதல் அட்ரஸ் பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரண்ட் பேஜில் உள்ள இதை அன்குரூப் பண்ணிவிட்டு இதை வந்து ப்ளஸ் போட்டு ஒரு காப்பி எடுத்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அளவில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ லைட்டாக மேலே ஏற்றி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து அனுப்புதல்னு டைப் பண்ணிக்கிறேன். அனுப்புதல் டைப் பண்ணிட்டு ஒரு 14 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 14, இது 16 பாயிண்ட் இருக்குது. இது 14 பாயிண்ட் தான் வச்சுருக்கோம். அதனால் 16 பாயிண்ட் வச்சுக்கலாம். வச்சுட்டு கீழே உங்கள் சகோதரி நேம் போட்டாலும் போடலாம்.
இல்லை அவங்க போடாமல் விட்டுருக்காங்க. அதுக்காக வந்து அவங்களோட அட்ரஸ் மட்டும் நம்ம டைப் பண்ணிவிடுவோம். அவங்க என்ன அட்ரஸ் இங்கே கொடுத்து என்டர். இதை மட்டும் கண்ட்ரோல் சி என்டர் கண்ட்ரோல் வி. இதில் வந்து என்ன டைப் பண்ணியிருக்காங்கன்னா ஈவேரா தெரு இது வந்து பொண்ணு வீடு அட்ரஸ், மாப்பிள்ளை வீடு அட்ரஸ். இது பேரை மட்டும் உங்களுக்கு மாற்றி காமிக்கிறேன், சரிங்களா? சீர்காழி வட்டம், மயிலாடுதுறை மாவட்டம். கீழே வந்து செல் நம்பர் போட்டுருங்க. அதில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச நம்பர், அவங்க மொபைல் நம்பர் போட்டுக்கணும், அவ்வளோதான். அப்புறம் கீழே இதில் ஒரு ஐக்கான் வச்சுருக்காங்க. இந்த பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு போகிற மாதிரி கண்ட்ரோல் எஸ் கொடுத்து அப்பக்கப்போ சேவ் பண்ணிங்க. ஃபைல் எரர் ஆகிடும். அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள்ட்ட பேக்கப் இருக்குது. அதில் கிளிப் ஆர்ட்ஸ் போகிறோம். கிளிப் ஆர்ட்ஸ் போயிட்டு பொண்ணு அழைச்சிட்டு போகிற மாதிரி அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான நம்ம டிசைன் வைக்கிறோம். இந்த ஃபைலில் வந்து இதோட இந்த பிளாக் கிளிப் ஆர்ட்ஸை நம்ம ஏற்கனவே அதில் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. அப்படி இல்லைனாலும் இப்போ நம்ம கரண்டில் கூட நம்ம கரண்ட்லேயே நம்ம வந்து மறுபடியும் நம்ம அப்லோடு பண்ணுவோம். இந்த ஃபைலில் இந்த ஃபைலில் இருக்கான்னு பார்ப்போம். கூடுமான அளவு நம்ம இந்த மாதிரிலாம் எடுத்து நம்ம போட்டு ஒர்க் பண்ணால் தான் ஒரு இன்விடேஷன் பார்க்குறதுக்கு ஒரு நீட்னஸாக இருக்கும். நிறைய கேப் இருந்தால் நமக்கு செட் ஆகுதுன்னா ஒரு பார்க்க ஒரு லுக்கு நல்ல ஒரு இன்விடேஷனாக இருக்காது. பொறுமையாக பார்ப்போம் எந்த ஃபைலில் இருக்குன்ட்டு. இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளவர்ஸு இந்த ஃபைலையும் இல்லை. இந்த ஃபைலில் இருக்கான்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி விளக்கு கூட வச்சுக்கலாம். அவங்க இந்த ஃபைல் தான் வச்சுருக்காங்க அவங்க, அதனால் நம்மளும் இதையே வச்சுக்கணும். சைஸை வந்து நம்ம சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணி இந்த அளவில் வச்சுட்டு லைட்டாக பெருசு பண்ணிக்குவோம். ஓகே, இந்த மாதிரி தான் அவங்க இந்த கவர் வந்து நமக்கு டிசைன் பண்ணி செட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இதை நம்ம டெலீட் பண்ணி விட்டுருக்கோம். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடம் எதுக்குன்னா அந்த கார்டில் வந்து விநாயகர் சிலை வருது, அதுக்காக. கலர் செப்பரேஷன் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கண்ட்ரோல் எஸ் கீமை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபைலில் வந்து ஒரு பேக்கப் வச்சுக்கிங்க. ஏன்னா நம்ம திரும்ப எடிட் பண்ணுறதுக்கெலாம் இந்த ஃபைல் யூஸ் ஆகும். அதனால் நான் இப்படியே காமிச்சு எப்படி கலர் செப்பரேஷன் பிடிக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். இதை டெலீட் பண்ணிடுங்க. இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்படி டெலீட் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும். இதில் எப்படி சியான் மெஜந்தா பத்திரிக்கை போடுவோம், நார்மலாக எப்போதும் க்ரீன் மெஜந்தாவில் விட்டுவாங்க. இல்லை மெஜந்தா ப்ளூ அந்த மாதிரி விட்டுவாங்க. நமக்கு சூட் ஆகிற மாதிரி தான். அதுக்கு என்ன பண்ணணும்னா கலர் செப்பரேஷன் எப்படி பிரிக்கிறதுனா இது முதல்ல என்ன பண்ணுங்கள், கலர் இந்த இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஒயிட்
அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஒயிட்டுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், லெட்டர் இருக்கும், ஆனால் இது நம்ம பிரிண்ட் மாஸ்டர் எடுக்கும்போது இது வராது. அதனால தான் ஷேப் டூலை கிளிக் பண்ணிட்டு இந்த இடம்லாம் நான் எந்த இடம்லாம் மார்க் பண்ணுறோன்னா ஷிஃப்ட்டை இந்த இடத்த மட்டும் நம்ம இதுக்கு வந்து பெயிண்ட்டு பண்ண போகிறோம். ஒயிட் பெயிண்ட் வைக்க போகிறோம். பெயிண்டில் இந்த இடத்துல கார்னர் கொண்டு போனீங்கன்னா ஒயிட், இந்த இடத்துல தெரியாது. கலர் செப்பரேஷன் இப்படி தான் பண்ணுவாங்க. அப்புறம் இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட் நேமு ப்ளஸ்ஸு மாப்பிள்ளை நேமு ஃபுல்லாக சரிங்களா. இதில் வந்துட்டு ஒயிட்டு, இந்த இடத்துல லெட்டர்ஸ்லாம் இருக்குது, ஆனால் வந்து நம்ம அதை ஹைட் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா நம்ம டபுள் கலர் பிரிக்கிறதுங்கிறதுனால ஃபுல்லாக இது மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறீங்க, செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல மட்டும் ட்ரா பண்ணுங்க. இப்படி ட்ரா பண்ணிவிட்டு கலர் பிக் பண்ணுறத ஒயிட் வச்சிங்கன்னா அந்த மாதிரி போயிடும். அடுத்தது கீழே இவங்க இதில் வந்து மணமகள் இல்லம், இதை வந்து இந்த பிரிக்கும் போது கவனமாக பிரிக்கணும். இந்த இதில் நம்ம ஹைட் பண்ணதை அடுத்தது நம்ம க்ரீன் கலர் செட் பண்ணும்போது, க்ரீன் ஆர் ப்ளூ மெஜந்தா எந்த கலர் வேணாலும் இருக்கலாம், அந்த கலர் அடுத்த கலர் பிரிக்கும் போது நம்ம வந்து இதை கவனமாக பிரிக்கணும். இந்த பேஜ் மட்டும்தான் கலர் பிரிப்பாங்க சில பேர், ரெண்டு கலர் தான் பிரிப்பாங்க. சியான் அல்லது மெஜந்தா, ப்ளூ ஆர் மெஜந்தா இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இதுலேயும் அவங்க இதை ஷேப் டூலை கிளிக் பண்ணிட்டு அவங்க பேரண்ட் நேமு அப்புறம் அவங்க கீழே அவங்க சிஸ்டர்ஸ் அவங்க நேமு அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணிட்டு கார்னர் கொண்டு போனோம் ஒயிட்டு சரிங்களா. அதே மாதிரி இதுக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு வச்சு டபுள் கிளிக் பண்ணுறோம், கார்னர் கொண்டு போயிட்டு ஒயிட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு கலர் பிரித்தாச்சு. இது வந்து சியான் கலர்னு வச்சுங்களா, சியான் கலர். இதையே வந்து என்ன பண்ண போகிறோம், டூப்ளிகேட்டு போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், செலக்ட் ஆளு, ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு காப்பி வந்துடும், கண்ட்ரோல் எக்ஸு, அடுத்த பேஜ், இதுக்கும் அடுத்த பேஜ், இந்த பேஜ் எடுத்து வந்து இங்கே வச்சுக்கலாம். அப்படி blank பேஜ் இது. ஓகே, கண்ட்ரோல் V. இதை எடுத்துகிட்டு வந்து இந்த சைடில் விட்டுக்கிறேன். ஓகே, இது வந்து பேஜ் 1 வந்து நம்ம இது அப்படியே சியான் கலரில் பிரிண்ட் ஆகும். இதை வந்து ஒரு மாஸ்டர் எடுப்பாங்க. இப்போ நம்ம பிரிக்க போகிறது இது ஒரு மாஸ்டரு. இந்த பேக் பேஜ் இது அப்படியே ஒரே கலரில் வந்துடும். இது அப்படியே, இதுக்கு நம்ம அந்த கலர் பிரிக்க தேவையில்லை. அப்புறம் இது வந்து கவர் பேஜையும் ஒரே கலரில் ஒட்டிடுவாங்க சரிங்களா. இந்த இடத்துக்கு மட்டும் தான் நம்ம கலர் பிரிக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணுறோம், வந்து பிளாக் கொடுத்த இதுக்கு வந்து நம்ம பிளாக் வச்சுருவோம். ஓகே, இதுக்கு பிளாக்கு இதெல்லாம் கூட நம்ம எடுத்துருவோம். இப்போ டெலீட் பண்ணிடலாம், ஏன்னா அது ஃபஸ்ட்டு சியான்லேயே வந்து பிரிண்ட் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் இந்த பேஜில் மட்டும் பிளாக் அடித்தோம்னா வந்துடும் கலரு. அதே மாதிரி இதுக்கும் பிளாக் அடிச்சிடுவோம். ஒரு தடவை இங்கே போய் கிளிக் பண்ணுறதுக்கு இந்த சைடில் கிளிக் பண்ணிங்க.
ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கலர் பிரிச்சாச்சு. இது வந்து நம்ம அடுத்த சியான் வச்சுருக்கோன்னா இதை வந்து நம்ம க்ரீனில் பிரிக்க போகிறோம் அந்த கலர். சரிங்களா? கவனமாக பிரிக்கணும் அந்த கலரில். ஏன்னா நம்ம 2 தடவையும் இதே கலர் வச்சோன்னா நமக்கு டபுள் டைடு வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மேக்ஸிமம் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலரை மாஸ்டர் எடுங்க. இல்லைன்னா ஒரே தடவை 2 தடவை வந்துடும், ஒரே மேட்ரு 2 தடவை வந்துடும். சரிங்களா? வந்து இந்த டேட்டை மட்டும் நம்ம எடுத்துடுறோம். இதில் டேட் இருக்காது, ஃபஸ்ட்டு பேஜில் டேட் இருக்காது, இதில் டேட் இருக்குது, டைட்டில் இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அவங்க நேமு, பேரண்ட்டோட நேமை தவிர்த்து பாக்கி எல்லாத்துலேயும் நம்ம வந்து கலரு ஹைட் பண்ணுறோம். டவுன் கிளிக் பண்ணிட்டு கார்னர் கொண்டு போங்க. ஓகே, அதே மாதிரி திரும்ப இதில் இந்த லெட்டர்ஸ் அதில் வந்துட்டு செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் பேரண்ட் நேமு கீழே வந்து வேறு இதில் வந்து வேறு எந்த லெட்டர்ஸும் நீங்கள் மாற்றிக்கிலாம் நவுத்திக்கிலாம் வச்சிங்கன்னா, இல்லைனா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த மாதிரி மாறிடும் அப்படின்னா இதை வந்து முதல்ல எல்லாத்தையும் எல்லாத்தையும் இப்படி மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிங்கன்னா மேட்ரு எதுவும் நவராது உங்களுக்கு. சரிங்களா? இப்படி நவராது. இப்படி நவந்து இப்படி லைட்டாக நவந்து இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த அலைன்மெண்ட் வந்து மாறும். ஒரு எழுத்து முன்னாடி பின்னாடி முன்னாடி இருக்கும். அதுக்காக வேண்டியதான் நீங்கள் அளவை எந்த அளவை கொண்டும் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் மாற்றிடக்கூடாது. அன்குரூப் பண்ணிக்கிறேன். இந்த அளவில் இதில் வச்சுட்டு இந்த அளவு சும்மா நீங்கள் டைப் பண்ணி இந்த மாதிரி கலர் பிரித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கலர் பிரிக்கும் போது கவனமாக பிரிக்கணும், ஏன்னா ஓவர்லாப் ஆகிடக்கூடாது. அதுக்காக வேண்டியதான் இதை நம்ம இதை ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே ப்ரிண்ட் ஆகிடும், ஒரே கலரில் வந்துடும் வச்சுக்கலாம். நம்ம இந்த பேரண்ட் நேமு அதை மட்டும்தான் நம்ம ஹைட் பண்ண போகிறோம். அது மட்டும் தான் ப்ரிண்ட் ஆக போகுது இதில். ஓகே, அதே மாதிரி இதில் கவனமாக பிரிக்கும் போது இந்த ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து நமக்கு ஹைட் ஆகாமல் இருக்குது. அதுக்காக இந்த மாதிரி பிரிக்கும் போது கவனமாக பிரிக்கணும். அடுத்தது மார்க்கெட்டு அது ஷேப்டில் கிளிக் பண்ணிட்டு அவங்களோட டெஸ்டினேஷன் நேமு இது மட்டும் நம்ம மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு கலர் பிரித்தாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் உள்ளது வந்து இதில் உள்ள நேம்லாம் இதில் இருக்காது. இது ஒரு மாஸ்டர் எடுத்துருவாங்க. அடுத்தது இதை ஒரு மாஸ்டர் எடுத்துருவாங்க. இது ஒரு மாஸ்டர். மொத்தம் நம்ம வந்து 2 கலர் ஓட்டுறோன்னா ஒரு இன்விடேஷனுக்கு ஃப்ரண்ட் சென்டர் பேஜுக்கு 2 மாஸ்டரு, பேக்குக்கு 1, ஃப்ரண்ட்டுக்கு 1, மொத்தம் 4 மாஸ்டர் எடுப்பாங்க. கல்யாண பத்திரிக்கைன்னா கவருக்கு 1, 4. இது இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு கவரு, பெண்ணு வீட்டுக்கு ஒரு கவர், மொத்தம் 5 மாஸ்டர் வரும். முதல்ல இந்த பேஜ் ஓட்டுவாங்க. இந்த பேஜ் ஓட்டி முடித்தோடனே அடுத்தது பேக் பேஜ் ஓட்டிடுவாங்க. அடுத்தது ஃப்ரண்ட் பேஜ். 3 ஒரே மாஸ்டரில் ஒரே கலரில் சியானில் ஓடிடும். உள்ளே உள்ள அந்த நேம் மட்டும் க்ரீன் கலரில் ஓடும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கலர் செப்பரேஷன் பிரிப்பாங்க ஆப்செட் பிரிண்டிங்கை பொறுத்தளவில். இந்த ஃபைலை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்படி இல்லைனாலும் இதை வந்து நான் மறுபடியும் இதை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். இந்த இதில் வந்து இது ஒரு பிரச்சனை, அடிக்கடி எரர் ஆகும். நம்ம ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இது. அடுத்தது நமக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்க எப்படி என்னென்னா அவங்க கீமேனில் எப்படி நான் கீ செட் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வந்து நான் இதில் வந்து ஆல்டிஇ அப்படிங்கிறத அழுத்தினா கீமேன் ஆன் ஆகுது. திரும்ப ஆல்ட் ஆர் அப்படிங்கிறத அழுத்தினா கீமேன் ஆஃப் ஆகிடுது.
இது எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வந்து நம்ம இந்த வீடியோவை வந்து இந்த மெசேஜை வந்து அவங்களுக்காக நம்ம சொல்லலாம். நான் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். என்னோடய கீமேனை வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இருக்குது கீமேனு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். வந்து கீமேனுன்ற வேலை செய்யாது. கீமேன் இல்லை, சரிங்களா? இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரீட் கொடுத்துருவோம். எக்ஸிட் கொடுத்தாச்சு. இதை ரீசெட் பண்ணால் தான் அது ப்ராப்ளமில் இருக்குது. அதனால் சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக போய் நம்ம அதில் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம் கீமேனை. ஓகே, இப்போ வந்து நம்ம கீமேனை ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஒரு டேபிளில் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கீமேன் அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்குது. நெக்ஸ்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம கீமேனை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. கீமேன் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இருக்கு பாருங்க. இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கீமேனு இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இதில் இல்லை அப்படின்னா இதில் இருக்கும் கீமேனு அப்படி இல்லைன்னா இதில் இருக்கும், சரிங்களா? கீமேன் இப்படி இந்த டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னடா எங்கள் கீமேன் காட்டலையே அப்படின்னு பார்க்கக்கூடாது. இந்த இதில் போய்ட்டு இங்கே இருக்கும், அதை எடுத்து இப்படி விட்டுட்டு இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி கீமேன் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா Alt-Eன்னு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். கீமேன் ஆன் பண்ணுறதுக்கு இதை வந்து ஒரு இப்போ Alt-W அப்படின்னு நான் செட் பண்ணுறோன்னு வச்சுக்கேன். Alt-W. கீமேன் ஆஃப் பண்ணுறதுக்கு Alt-W ஈன்னு மாற்றி செட் பண்ணுறேன். ஆஃப் பண்ணுறதுக்கு கீயும் ஆன் பண்ணுறதுக்கு டபிள்யூவும் செட் பண்ணுறேன். அப்ளை. ஓகே, இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Ctrl-N கொடுத்து நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் டூவில் கிளிக் பண்ணியிருக்கேன், சரிங்களா? கிளிக் பண்ணியாச்சு. ஃபாண்ட் வந்து நம்ம எஸ்ஆர் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். 2ஆம் நம்பர் ஃபாண்ட் வச்சுருக்கேன். Alt-W கிளிக் பண்ணுறேன், கீமேன் ஆன் ஆகுது. Alt-E கிளிக் பண்ணுறேன், கீமேன் ஆஃப் ஆகுது. Alt-W கொடுத்துட்டு ரதி டிஜிட்டல் டைப் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு Ctrl-T போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இல்லை ஏதோ ஒரு சைஸ் Ctrl-T போட்டு கார்னர் பிடிச்சி வைக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து நம்ம கீமேன் செட் பண்ணி நம்ம இதுவே தான் ஒர்க் பண்ணணும், சரிங்களா? இது வந்து அவங்களுக்காக நம்ம வந்து இதை மெசேஜை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ நம்ம இந்த கலர் பிடிச்ச ஃபைலை வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவோம். வேறு எதுவும் டவுட் இருந்தால் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கீமேனையும் இது கிளிப்பார்ட்ஸையும் கோரல்டாவும் நண்பர் கேட்டிருந்தாங்க, அதையும் நம்ம ஷேர் பண்ணிடலாம், சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.